உலக எங்கிலும் இருந்து எங்களோட கூட இந்த ஞாயிறு ஆராதனையில் கலந்து கொண்டிருக்கிற உங்கள் யாவரையும் ஆண்டவராக இயேசுவின் நாமத்தில் அன்புடன் வரவேற்கிறோம். கடவுள் கிருபையானவர். நீங்கள் யாராக இருந்தாலும் ஏற்கனவே அவருடைய கிருபையை அனுபவிச்சிருக்கிறீங்க, தெரிஞ்சோ தெரியாமலையோ. ஏன்னா அவருடைய கிருபை இல்லாமல் பிறக்கவே முடியாது. நம்ம பிறந்ததே அவருடைய கிருபை தான். இன்றைக்கு நாம் உயிரோடு இருக்கிறதும் அவருடைய கிருபை தான். நாம் நிர்மூலமாக அது இருக்கிறது கர்த்தருடைய கிருபையே. அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை, அவைகள் காலைதோறும் புதியவை என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் மீட்கப்பட்ட கிறிஸ்தவர்களாகிய நாம், விசுவாசிகளாகிய நாம் அவருடைய கிருபையை இன்னொரு லெவலில் அனுபவிச்சிருக்கிறோம். பிறந்தது வாழ்கிறது அது எல்லாருக்குமே ஒரு விதத்தில் பொருந்தும். ஆனால் விசுவாசிகளுக்கு அவருடைய கிருபை ரொம்ப ஸ்பெஷலாக விளங்கி இருக்கிறது. பேர் சொல்லி நம்மளை அழைச்சிருக்கிறார், நம்மளை இரத்தத்தாலே மீட்டெடுத்திருக்கிறார். நமக்காக சாபமாய் தேவ ஆசீர்வாதத்தை நம்முடைய வாழ்க்கையை நிரப்பி இருக்கிறார். நம்முடைய பார்வையில் நீதிமானாய் நம்மை ஆக்கியிருக்கிறார். ஒரு விசுவாசியாய் நாம் ஆனது அவருடைய கிருபை. சிலர்லாம் 2 பேர் ஒரே சுவிசேஷத்தை கேட்டு ஒருத்தர் ரட்சிக்கப்படுறாங்க, இன்னொருத்தர் ரட்சிக்கப்படல. இது நாம் ஏதோ பெரிய பண்ண சாதனை கிடையாது. கிருபையால் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். மனக்கண்களை திறந்து விட்டார், புத்தி வரும்படி செய்தார் நமக்கு. அப்போ உங்களுடைய ரட்சிப்பும் அவருடைய கிருபையினால் உண்டானது. நித்தியம் வரைக்கும் கொண்டு போய் சேர்ப்பது அவருடைய கிருபை. இதெல்லாம் எண்ணி பார்த்து அவருக்கு நமக்கு நன்றி சொல்லுவோமா? அவரை துதிப்போமா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஓ என் ஆத்துமாவே என் கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. அவர் செய்த சகல உபகாரங்களை மறக்காத. உனக்காக அவர் செய்த எவ்வளோ காரியங்களை மறக்காத. உனக்காக ஜீவனை விட்ட ஆண்டவர், ரத்தத்தை சிந்தின ஆண்டவர், இன்றைக்கும் உனக்காக பரிந்து பேசுகிற ஆண்டவர். ஸ்தோத்திரம் ஆண்டவரை, எம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. உடைய கிருபையை கண்டு நாங்கள் வியந்து நிற்கிறோம். நாங்கள் வாழ்வதே உடைய கிருபைதான் என்று நாங்கள் கூறுகிறோம். நித்தியம் வரைக்கும் நாங்கள் பத்திரமாய் இருப்பது அங்கே எங்களை போய் சேர்ப்பீர் என்று நாங்கள் நம்புகிறோம். உடைய ராஜ்யத்தை ஏற்கனவே தந்திருக்கிறீர், மென்மேலும் தருவீர். அத்தனையும் உடைய கிருபையால் உண்டாகுகிற பாக்கியங்கள். நீர் நல்லவர், உடைய கிருபை என்றும் உள்ளது. ஆகவே எப்பொழுதும் நாங்கள் நம்பிக்கையுடையவர்களாய் இருப்போம். என்னானாலும் இந்த நம்பிக்கை இழக்க மாட்டோம். இழக்காமல் உம்மை நம்பி தொடர்ந்து இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையில முன்னேற நீர் தாமே கிருபை செய்வீராக. இந்த நேரத்தில் ஆண்டவருடைய பிரசன்னத்தினால் இந்த இடத்தை நிரப்புவீராக. வந்திருக்கிறவர்கள், தூரத்தில் பார்த்து கொண்டிருக்கிறவர்களே நீர் தொடுவீராக. அவளுக்கு ஊழியம் செய்வீராக. துதி பாடல் நேரம் மூலமாய், திருவிருந்தின் மூலமாய், பிரசங்கத்தின் மூலமாய், ஓ இயேசுவே நீரே அவளுக்கு ஊழியம் செய்ய ஆண்டவரே. ஆவியானவர் வல்லமையாய் கிரியை செய்யட்டும். வந்திருக்கிற ஒவ்வொருவருடைய நிலை உமக்கு தெரியும். ஒவ்வொருத்தருக்கும் ஏற்ற விதத்தில் நீர்தாமே கிரியை செய்யும். எங்களை ஊக்கப்படுத்தும், பலப்படுத்தும், சமாதானம் சந்தோஷத்தினால் நிரப்பும். போக வேண்டிய பாதையை காண்பியும். இந்த முழு ஆராதனை உடைய கரத்தில் ஒப்படைக்கிறோம். நீர் பெரிய காரியங்களை செய்து கொண்டிருக்கிறீர், செய்வீர் என்று நாங்கள் நம்புகிறோம். எல்லா துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். எல்லோரும் சொல்லுவோம் ஆமென். பாடி கொண்டாடுவோமே, இயேசு ராஜாவை உயர்த்திடுவோமே. போற்றி பாடி இயேசு ராஜாவை, அவரை போல ரட்சகர் இல்ல, அவர் இல்லாம ரட்சிப்பில்ல. அவரை போல அவர் இல்லாம தேவராஜ்யம் தந்திடவே, தீரா தொல்லைகள் தீர்த்திடவே. தேவராஜ்யம் தீரா தொல்லைகள் தீர்த்திடவே அவர் வந்தாரே, ஜீவன் தந்தாரே, நம்மை தம்மோடு
தந்தாரே, தந்தாரே, நம்மை சொந்தமாயாக்கி கொண்டாரே. அவர் வந்தாரே, ஜீவன் தந்தாரே, நம்மை தம்மோடு சேர்த்து கொண்டாரே. அவர் வந்தாரே, மீட்பை தந்தாரே, நம்மை சொந்தமாயாக்கி கொண்டாரே. எவரும் பறித்திட முடியாதே, மீட்பின் கரத்தில் இருந்து நம்மை எவரும் பறித்திட முடியாதே. அவர் வந்தாரே, ஜீவன் தந்தாரே, நம்மை தம்மோடு சேர்த்து கொண்டாரே. அவர் வந்தாரே, மீட்பை தந்தாரே, நம்மை சொந்தமாயாக்கி கொண்டாரே. மூழ்கி போனோம், கிருபையாலே மீட்டு கொண்டா. கிழக்கு மேற்கு உள்ள தூரம் பாவம் எல்லாம் நீக்கிவிட்டா. பாவியாக பார்ப்பதில்லை, நீதிமானாக பார்க்கிறாரே. பாவியாக நீதிமானாக பார்க்கிறாரே. அவர் வந்தாரே, ஜீவன் தந்தாரே, நம்மை தம்மோடு சேர்த்து கொண்டாரே. அவர் வந்தாரே, மீட்பை தந்தாரே, நம்மை சொந்தமாயாக்கி கொண்டாரே. ரத்தம் சிந்தியே திறந்திட்டாரே, தேவ சந்நிதியில் சேர்ந்திடவே துணிவை நமக்கு தந்திட்டாரே. தண்டனை தீர்ப்பு நமக்கு இல்லை, கிறிஸ்துவோடே சேர்ந்துட்டோமே. தண்டனை தீர்ப்பு கிறிஸ்துவோடே சேர்ந்துட்டோமே. அவர் வந்தாரே, ஜீவன் தந்தாரே, நம்மை தம்மோடு சேர்த்து கொண்டாரே. அவர் வந்தாரே, மீட்பை தந்தாரே, நம்மை சொந்தமாயாக்கி. போற்றி பாடி கொண்டாடுவோமே, இயேசு ராஜாவை உயர்த்திடுவோமே. போற்றி பாடி அவரை போல ரட்சகர் இல்ல, அவர் இல்லாம ரட்சிப்பில்ல. அவரை போல அவர் இல்லாம ரட்சிப்பில்ல. தேவராஜ்யம் தந்திடவே, தீரா தொல்லைகள் தீர்த்திடவே. தேவராஜ்யம் தீரா தொல்லைகள். அவர் வந்தாரே, ஜீவன் தந்தாரே, நம்மை தம்மோடு சேர்த்து கொண்டாரே. அவர் வந்தாரே, மீட்பை தந்தாரே, நம்மை சொந்தமாயாக்கி கொண்டாரே. அவர் வந்தாரே, நம்மை தம்மோடு. அவர் வந்தாரே, மீட்பை தந்தாரே, நம்மை சொந்தமாயாக்கி கொண்டாரே. மாபெரும் சத்தியத்தை பாடலாக கொண்டு வந்திருக்கிறாங்க. அவர் வந்து செய்த காரியங்கள் மூலமாய் தேவன் நம்மளை பாவியா பார்க்கல, இப்போ நீதிமானாய் பார்க்கிறார். தண்டனை தீர்ப்பு நமக்கு இல்லை, கிறிஸ்துவோடு நாம சேர்க்கப்பட்டோம், ஒன்றாக்கப்பட்டோம்.
இதெல்லாம் அவரால் உண்டானது. அதனால தான் கிருபைன்றோம், நம்முடைய கிரியை அல்ல. ரோமர் 5:19 சொல்லுது, அன்றியும் ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினாலே எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? இதை எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. அன்றியும் ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினாலே அநேகர் பாவிகள் ஆக்கப்பட்டது போல ஒருவருடைய கீழ்ப்படிதலினாலே அநேகர் நீதிமான்களாக்கப்படுவார்கள். மரித்து நான் நீதிக்கு பிழைத்திட என் பாவம் யாவையுமே நீ சிலுவையில் சுமந்தீரே. பாவத்துக்கு மரித்து நான் நீதிக்கு பிழைத்திட என் பாவம் யாவையுமே நீ சிலுவையில் சுமந்தீரே. இயேசுவே நீர் காரணர் என் துதிக்கு பாத்திரர். இயேசுவே மகிமைக்கு பாத்திரர். இயேசுவே நீ காரணர் என் துதிக்கு பாத்திரர். இயேசுவே நீ காரணர் எல்லா மகிமைக்கு பாத்திரர். ஆராதிப்பேன் வாழ்நாள் எல்லாம், உம்மை ஆராதிப்பேன் வாழ்நாள் எல்லாம். ஜீவனை பெற்று நான் ஆளுகை செய்திட கிருபையையும் நீதியையும் நீரிவாய் தந்தீரே. ஜீவனை பெற்று நான் ஆளுகை செய்திட கிருபையையும் நீதியையும் நீரிவாய் தந்தீரே. இயேசுவே நீர் காரணர் என் துதிக்கு பாத்திரர். இயேசுவே மகிமைக்கு பாத்திரர். இயேசுவே நீ காரணர் என் துதிக்கு பாத்திரர். இயேசுவே நீ காரணர் எல்லா மகிமைக்கு பாத்திரர். ஆராதிப்பேன் வாழ்நாள் எல்லாம், உம்மை ஆராதிப்பேன் வாழ்நாள் எல்லாம். ஒருவராலே ஒருவர் மூலமாய் நான் நீதிமானாய் மாற்றப்பட்டேனே. ஒருவராலே ஒருவர் மூலமாய் நான் நீதிமானாய் மாற்றப்பட்டேனே.
சிங்காசனத்தில் வீற்றாளும் ராஜனே, சேனைகளின் கர்த்தரும் நாமமே. சிங்காசனத்தில் வீற்றாளும் ராஜனே, சேனைகளின் கர்த்தரும் நாமமே. சேராபின்கள் கேருபின்கள் ஓய்வின்றி போற்றிடும் தூயாதி தூயரே, வானோர்கள் மூப்பர்கள் வாழ்த்தி பணிந்திடும் வல்லமை நிறைந்த கர்த்தாதி கர்த்தரே. துதிக்கு பாத்திரரே இயேசு ஒருவரே, கனத்துக்கு பாத்திரரே இயேசு ஒருவரே, மகிமைக்கு பாத்திரரே இயேசு ஒருவரே, எங்கள் இயேசு ஒருவரே, எங்கள் இயேசு ஒருவரே. மெய்யான தேவனே, மேசியா ராஜனே, மாட்சியும் மகிமையும் நிறைந்தவரே. மெய்யான தேவனே, மேசியா ராஜனே, மாட்சியும் மகிமையும் நிறைந்தவரே. ஆலோசனை கர்த்தர் நீர்தானையா, அரசாளும் தெய்வம் நீர்தானையா. ஆராதித்து உம்மை வணங்குகின்றோம். துதிக்கு பாத்திரரே இயேசு ஒருவரே, கனத்துக்கு பாத்திரரே இயேசு ஒருவரே, மகிமைக்கு பாத்திரரே இயேசு ஒருவரே, எங்கள் இயேசு ஒருவரே, எங்கள் இயேசு ஒருவரே. இருந்தவர் இருப்பவர் என்றென்றும் வாழ்பவர், இயேசுவா தேவா நீர்தானையா. இருந்தவர் இருப்பவர் என்றென்றும் வாழ்பவர், இயேசுவா தேவா நீர்தானையா. சீக்கிரம் வரப்போகும் ராஜாதி ராஜனே, சீயோனின் மணவாளன் என் இயேசு ராஜனே, சிரம் தாழ்த்தி உம்மை வணங்குகின்றோம். துதிக்கு பாத்திரரே இயேசு ஒருவரே, கனத்துக்கு பாத்திரரே இயேசு ஒருவரே, மகிமைக்கு பாத்திரரே இயேசு ஒருவரே, எங்கள் இயேசு ஒருவரே, எங்கள் இயேசு ஒருவரே. சிங்காசனத்தில் வீற்றாளும் ராஜனே, சேனைகளின் கர்த்தரும் நாமமே. சிங்காசனத்தில் வீற்றாளும் ராஜனே, சேனைகளின் கர்த்தரும் நாமமே.
நீரே பாத்திரர். எங்கள் ஆண்டவராக இயேசுவே உமக்கு முன்பாக நாங்கள் பணிகிறோம். நீரே எங்களுடைய ஆண்டவர், எங்களுடைய கர்த்தர், எங்களுடைய எஜமான், எங்களுடைய ராஜா என்று நாங்கள் கூறுகிறோம். எங்களை மீட்டெடுத்த தேவன், எங்களை ஆளுகிற தேவன், எங்களை நித்தியமாய் காத்துக்கொள்கிற தேவன் நீர். சிங்காசனத்தில் வீற்று ஆளுகிற தேவன், சகலத்தையும் ஆளுகிற தேவன், சீக்கிரம் வரப்போகிற ராஜா. உம்முடைய மகிமை திரும்பவும் எங்களுக்கு காண்பிப்பீராக. நீர் எவ்வளவு மகத்துவமுள்ள தேவன், இரக்கமுள்ள தேவன், வல்லமையுள்ள தேவன் என்பதை திரும்பவும் எங்களுக்கு வெளிச்சம் போட்டு காண்பியும். என்னுடைய மனக்கண்களை திறந்துள்ளும். ஆவியானவர் தம்மை வல்லமையாய் ஒவ்வொரு உள்ளத்திலும் கிரியை செய்வாராக. இந்த மீதி வேலையுடைய கருத்தில் ஒப்படைக்கிறோம். ஆண்டவரே, பெரிய காரியங்களை நீர் செய்யும். உம்முடைய நாம் மட்டுமே மகிமைப்படட்டும். எல்லா துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமென்.